ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு வச்சு ரொம்ப ஈஸியான 2 ஸ்நாக் ஐட்டம் பண்ண போகிறோம். ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று காரம். இது நம்ம விருந்தாளிகள்லாம் வந்துருச்சுன்னா அவங்கள உட்கார வச்சு நம்ம டீ போடுற டைமுக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக் ஐட்டம் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் 5 பீஸு ப்ரெட் எடுத்திருக்கேன். அதிலிருந்து 2 பீஸ் நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ மற்ற மீதி 3 பீஸையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ கையோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அது பண்ண அங்கே ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். அது ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவை. அது நாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மீடியம் சைஸ் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இதையே நாம் நீல வாட்டில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையுமே குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது இதையெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதையெல்லாம் நம்ம வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இதுக்கெல்லாம் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு தேவை. டக்குன்னு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதையே வேறு பவுலுக்கு மாற்றி நம்ம மசாலா சேர்த்திடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திட்டோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திட்டோம். நம்ம வரமிளகாயை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கோம், அதுதான். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திட்டோம். சால்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அந்த வெங்காயம் எல்லாம் உதிரியாக வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிக்ஸ் பண்ணி முடிச்சதுமே நம்ம ஊற வச்சுருந்த நம்மளோட ப்ரெட்டையும் நம்ம இதில் சேர்த்து எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா நல்லா பெரளுற மாதிரி நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அந்த ப்ரெட்டில் இருக்கிற தண்ணி நமக்கு போதுமானது. உங்களுக்கு பத்துலேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை தொளிச்சு விட்டுடலாம். இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்புக்கு நான் ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உருண்டையாகவும் பிடிச்சிடலாம், இல்லை நம்ம பக்கவடையெல்லாம் செய்கிற மாதிரி உதிரியாகவும் வேணாலும் நீங்கள் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருந்தேன். ஆயில் நல்லா சூடாகவும் இதையே நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் அடுப்பு போட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போது 2 சைடும் ப்ரௌனிஷாக இருக்கும், ஆனால் உள்ளால் கொஞ்சம் வெந்திருக்காது. அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட கிறிஸ்பியான நம்மளோட 5 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையே நம்ம வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதையே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோன்னு. இப்போது இதெல்லாம் நம்ம ஈவினிங் டைம் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ப்ரெட்டெல்லாம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும், அவங்க சாப்பிட்றது தான். ஆனால் இந்த ப்ரெட்டு வச்சு நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அது அங்கே இருக்கட்டும். இப்போ வேறு நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபி நம்ம என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ப்ரெட் துண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கத்தி வச்சு நடுவால் இப்படி ஸ்கொயர் டைப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த நடுவால் இருக்கிற அந்த இது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது பண்ணால் அங்கே ஓரமாக இருக்கட்டும், நமக்கு அது தேவை லாஸ்ட்டு. இப்போ 2த்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியும் ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திட்டோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திட்டோம். இது பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 2 ப்ரெட்டு தான் நான் எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியில் தான் நான் போட்டிருக்கோம். நீங்கள் அதிகமாக எடுக்கணும்னா நீங்கள் குவான்டிட்டியெல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேரிச்சம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ இதையே நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் துண்டுகளை நம்ம போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நம்மளோட எக் மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதையே நம்ம அந்த உள்ளார ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியும் கூட. ஏன்னா எக்கு, பேரிச்சம்பழம் அதெல்லாம் சேர்த்திருக்கங்காட்டி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது அந்த நடுவால் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட் பீஸு நம்ம இதுக்குள்ளே இப்படி வச்சு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். பாருங்கள், இப்படி மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எக்கு அந்த மேலால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா ஜாயிண்டாக இருக்கும். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சதுக்கப்புறம் நம்ம அதையே திருப்பி போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு
நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்வீட்டான நம்மளோட ப்ரெட் டோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா ஒன் டைமாவது செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, இல்லை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் எப்படி இருக்குது நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அப்போ தான் இனியும் நல்ல நல்ல ரெசிபீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ நான் இதை கொஞ்சம் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளால ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான நம்மளோட ப்ரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதையே நாம் சர்வ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு இன்னும் வெரைட்டியான ஒரு ரெசிபியுமாயிட்டு வரேன். டாடா, பாய்.